கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே என் உள்ளத்திலே வகையோடு விட்டிருக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய பொற்பாதங்களை பணிந்து இன்னைக்கு நான் தொடங்குறேன். அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய பேரு அருளினாலே நீங்க நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு வாழ்வாங்கு வாழ, அதற்காக இந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இப்போ நம்ம வார ராசி பலன்களில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். சந்திர பகவான் என்ன பண்றார்? பூசம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். கடகராசியில் ஆரம்பித்து துலாம் ராசி வரைக்கும் அவருடைய பயணம் இந்த வாரம் இருக்க போகிறேன். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு 4 விசேஷத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஒன்றும், நாளைய தினம் 8ஆம் தேதி சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசியுடைய மகாத்மியம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த நாளில் நீங்கள் நாளைய தினம் நாராயணனுடைய மந்திரங்களை பயன்படுத்துங்க, விரதம் இருங்க, வழிபாடு செய்யுங்க, உடல் உள்ளம் நல்லா இருக்கும். 10ஆம் தேதி பிரதோஷம். எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த கலியுலகத்தில் நாம் பாபங்கள் செய்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய இந்த பிழைகள் விலகுவதற்கு பிரதோஷ நாளிலே நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுங்க. அது 10ஆம் தேதி மாலை நேரம். 11ஆம் தேதி அற்புதமான நாள், உங்களுக்கு தெரியும், பங்குனி உத்தரம். தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அன்னைக்கு திருக்கோயிலில் நடக்கக்கூடிய, கோயில்களில் நடக்கக்கூடிய கல்யாண உற்சவங்களில் கலந்து கொள்ளுங்கள். கல்யாண கோலத்தில் இருக்கிற போது சுவாமி உடனே அனுக்கிரகம் பண்றார். மன மகிழ்ச்சியோடு இருக்கார். கல்யாணம் ஆகிறதுனா ஒரு சந்தோஷம் தானே. அப்படி ஒரு சந்தோஷத்துல தெய்வம் இருக்கிற போது நாம் எளிமையாக வரங்கள் பெற்றுவிட முடியும். அதனால தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுங்க. உங்க குடும்பத்தில் என்னென்ன வேணுமோ நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, காரியங்கள் நடக்கும். 12ஆம் தேதி அந்த விரதம், இந்த பங்குனி மாச விரதம், பௌர்ணமி விரதம் வருது, அதை கடைபிடிக்கும். இப்படி இந்த மாதத்தில் 4 நாள் அற்புதமான நாட்கள் இருக்கு. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல போய் உட்கார்றார். சுகமான செய்திகள், சுகமான சிந்தனைகள், சுகமான வாழ்க்கை ஓட்டம் அமைய போகிற அற்புதமான நாள். எது எது சுகம் தருமோ, எது எது நமக்கு நல்லது தருமோ அதெல்லாம் நடக்க போகுது. படிப்புல மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வரும். சரியா பாடங்களே புரியலும் இருந்த மாணவர்கள் இப்ப நல்ல பாடம் புரிகிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுவரைக்கும் பெற்றவர்கள் மேல ஒரு அக்கறையே இல்லாமல் இருந்த பிள்ளைகள் இப்ப பெற்றவர்கள் மீது, தாய் மீது அன்பு காட்டுவார்கள். அம்மா நீ நல்லா இருக்கியம்மான்னு பிள்ளைகள் கேட்பாங்க. இந்த கலியுகத்துல இதெல்லாம் அதிசயமா இருக்கு. அப்படி பிள்ளைகள் பெற்றவாளை விசாரிக்கிறது. அவரவருக்கு ஒரு வேலை, வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க. அப்ப பிள்ளைகள் பெற்றவர்களை கவனிப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பெற்றவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டு பிள்ளைகள் பேசுவாங்க. மிகப்பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா, சப்தமாதிபதி சுக்கிர பகவானுடைய அனுகூலம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எல்லாம் முயற்சி பண்ணலாம். இப்போ ரொம்ப நல்ல அமையும். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா இருக்கும். நிறைய பேர் கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, ஃபாரின் போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுவீங்க. அப்படி திட்டமிடக்கூடிய அருமையானவா. நிறைய சுப விஷயங்கள் உங்க குடும்பங்கள்ல நடக்கும். இந்த கண்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு, அதுல மட்டும் அக்கறை எடுத்துக்கணும். கண்கள் பிரச்சனை, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் விஷயத்துல போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இது ஒரு நல்ல வாரமா உங்களுக்கு வியாபார பெருமக்களுக்கு இருக்கு.
வியாபாரத்தில் போட்ட முதல்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. பணத்தை எடுக்க முடியல, இல்லை பணம் தேங்கி கிடக்கு, நான் கொடுத்த பணம் நிறைய எனக்கு வர வேண்டியிருக்கு, அதனால எனக்கு கடன் சுமை அதிகமாகுது அப்படிலாம் நினைக்கிறீங்க பாருங்க. அவங்களாம் இந்த 10ஆம் தேதி பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க. ரொம்ப நிறைய நன்மைகள் நடக்கும். பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதி அன்னைத்தான பிரதோஷம். அன்னைக்கு கழுகுமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கோட்டை, கழுகுமலையிலிருந்து 1 கிலோமீட்டரில் இருக்கு பழங்கோட்டை. அங்கே ஆதிபராசக்தி கோவில் இருக்கு. இந்த ஆதிபராசக்தி கோவிலிலே நடைபெறக்கூடிய வருஷாபிஷேகம், அன்னைக்கு வருஷாபிஷேகம் இந்த கோவில். சண்டி ஹோமமும் பண்றாங்க அன்னைக்கு. அந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆதிபராசக்தி கோயிலிலேயே அந்த சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. அந்த சண்டி ஹோமத்தில் பங்கு பெறுங்க. அந்த வருஷாபிஷேகத்திலே கலந்து கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இது அவசியம். 7.5 சனி தொடங்கியாச்சு. 7.5 சனி தொடங்கின உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரியான உக்கிரமான விஷயங்கள், தெய்வ அனுகூலங்கள் அவசியம். ஸோ ஆதிபராசக்தி கோவிலில் சண்டி ஹோமம் நடக்கிறதுனா அது ரொம்ப விசேஷம். அந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ அனுக்கிரகத்தை பெறுங்கள். உங்களால் என்ன முடியும்? இளநீர் முடியுமா? இளநீரால் இன்றைக்கு ஆதிபராசக்திக்கு அபிஷேகம் பண்ணுவோம். உங்களால் புடவை வாங்கி சாத்த முடியுமா? ஆதிபராசக்தியை புடவை வாங்கி சாற்றுங்கள். இல்லை இந்த திருக்கோயிலுக்கு உங்களால் நன்கொடை வழங்க முடியுமா? அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டிகளை அங்கே மீட் பண்ணி நன்கொடை வழங்குங்கள். அந்த கோயிலுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ செய்து தெய்வத்துடைய அனுக்கிரகம் பெறுங்கள். கழுகுமலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பழங்கோட்டை இருக்கு. அங்கே ஆரம்பத்திலேயே ஆதிபராசக்தி கோவில் இருக்கு. அதை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அற்புதமான அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த 7.5 சனி துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாடு பழங்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாடு. அதை செய்யுங்க. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்குமான அந்த காலத்தை பார்த்தோம்னா, சந்திர பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் இதனுடைய பயணத்தை துவங்குறார். அன்னைக்கு நட்சத்திரம் அதெல்லாம் பூச நட்சத்திரம். பூசத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் லாபத்தில் இருக்கார். அப்போ தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகிற ஒரு வாரம். தொழில் அற்புதமா நீங்க சாதனை பண்ணுவீங்க. பாக்கியாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தர்ம கர்மஸ்தானாதிபதிகள், இந்த ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சனி லாபத்தில் வந்து உட்கார்றாரு. மிக மேன்மையான, லாபமான, சந்தோஷமான காலம் ரிஷபராசிக்கு காத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியலோட பிரச்சனை இருந்தால் ஹையர் அஃபிஷியல் இடத்த காலி பண்ணி போயிடுவார். அவர் வேற கம்பெனிக்கு தேடி போயிடுவார். இல்லை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆஃபீஸில் ப்ரமோஷனே கிடைக்கலைன்னா ப்ரமோஷனுக்கு உங்களை பேரை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது எதிரிகள் இருந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. இல்லை அவர்கள் உங்கள் நண்பர்களாக மாறுவாங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ அந்த ஃபினான்ஷியல் சிக்கல்கள் தீரப்போகிறது. நல்ல வருமானம் வரும். நல்ல வருமானம் வரும். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இடையில் ப்ராப்ளங்கள் இருந்தால் அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் விலகும். இந்த வாரம் மிக அந்யோன்யமான தம்பதிகளா, இவங்களை போல தம்பதிகள் உண்டான்னு கேட்பா. என்ன அந்யோன்யமான தம்பதிகள் பாருங்க அப்படின்னு நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது உங்கள் தம்பதியை, உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் பார்த்து பிறர் பேசுவார்கள். குடும்பம்னா அதுதான் குடும்பம், எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. நல்ல தம்பதியர் என்று பெயர் பெறக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்பு அருமையாக இருக்குது. ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் குழந்தை பாக்கியம் படிக்கிறது. நிறைய பேர் வந்து பிரெக்னன்ட் ஆகக்கூடிய வாரம்னு நிமித்தங்கள் நமக்கு இதை காட்டுறது. தாய்மை பேருக்கு காத்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் தாய்மை பேர் பெறுவார்கள். இந்த ஜோதிடத்தை உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லும்போது எனக்கு நிமித்தங்கள் காட்டுகிறது. அற்புதமான நேரம். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிற ஒரு நல்ல வாரம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். போட்ட முதலீட்டை விட அதிகமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க, ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க, இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடியவங்க,
ஃபார்மா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், நல்ல பேரும் புகழும் நீங்க பெறுவீங்க. நல்ல யோகம் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி வழிபாடு செய்யுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சந்திர பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இதனுடைய பயணத்தை ஆரம்பிப்பதனால் இது ஒரு யோகமான வாரம். உங்களுக்கு தேவையான தன வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். எவ்வளவு பண வருமானம் உங்களுக்கு வந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு பண வருமானம் வரும். சரியா கையில் பணமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாடிக்கையாளர் வருவார், உங்க பிசினஸுக்கு பெரிய அளவுக்கு உங்கள்ட்ட ஆர்டரை கொடுப்பார், நல்ல கையில் பணம் போறாரு. ஆபீஸ்ல திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லி ஒரு பணத்தை கொடுப்பாங்க. திடீர்னு வருமானம் வரக்கூடிய யோகமெல்லாம் இப்போ உண்டு. எப்படியும் மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, காசு பணம் வருதே, அதனால ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல வேலை மாறும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை மாறினா இப்போ சந்தோஷப்படணும். நீங்களே ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, திடீர்னு வேலையை விட்டு போறீங்களான்னு கேட்பாங்க. போனால் சரின்னு ஒத்துக்கணும். போறீங்களான்னு கேட்கறது உங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னு இல்லை, உங்களை போக அனுப்ப போறாங்க. முன்னக்கூட்டி ஒரு நாகரிகத்துக்கு கேட்குற கேள்வி எதுன்னு புரிஞ்சுக்கோ. நீங்க அடுத்த வேலை ட்ரை பண்ணி பிரமாதமா வாழ்க்கையில் முன்னேற போறீங்க. சோறுகின்ற இடமே சொர்க்கம்னு இருந்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்தால் தான் நம்ம ஜெயிப்போம்னா கிரகங்கள் நமக்கு ப்ரெஷரை கொடுக்கறது, நல்ல முன்னேற போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். குரு பகவான் நம்முடைய ராசியை நோக்கி நல்ல நகர ஆரம்பிச்சிட்டார். அது மிகுந்த யோகங்கள் நமக்கு தேடி வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நாளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவானுடைய நிலைமையும் நம்ம பார்க்கணும். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்து அதை சரி பண்ணிடணும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு யோகமான காலம். அவர்கள் தாங்கள் சார்ந்த துறைகளிலே முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம். கல்யாணம் அவர்களுக்கு கூடி வரக்கூடிய நேரம். வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது யோகமான வாரமாக அமைகிறது. பிஸ்னஸ் பண்றவர்களுக்கு இது ஆதாயகரமான ஒரு வாரம். நல்ல லாபம் வரும் நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி. அவள் வழிபடுக்கும், நல்ல முன்னேற்றங்கள் அமையும் வாழ்க்கையில். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த யோகங்கள் தேடி வரக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாளில் வைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இந்த மன சங்கடங்கள் இப்போ விலகும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்ந்து வாரத்தை துவக்குகிறார். அவர் சாரம் பெற்ற சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கார். ஒரு பாக்கியமான வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. உங்களுடைய எழுத்துத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், கார் டிரைவர்கள், பட்டறை வைத்திருக்கக்கூடியவர்கள், மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறவங்க, இன்னும் என்னென்ன வகையில் கடுமையாக உழைக்கிறீங்களோ எல்லாரும் கடுமையான உழைப்பாளிகள் அவ்வளவு இருக்கும். ஒரு நல்ல சூழ்நிலைகள் வரும், வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்போ சிலருக்கு சில துறைகளை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய யோகமும் போயிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமையும். சரியாகவே வரன் அமையல கல்யாணத்துக்கு அப்படிங்கிறவர்களுக்கு இப்போ நல்ல வரன் அமைய போகிறது. கடகராசிக்காரர்கள் 3 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். அதே போல திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும். 3வது, பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். இது நல்ல ஒரு யோகமா நான் பார்க்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு. லாபாதிபதி 9ஆம் இடத்திலே இருப்பதும் 9க்கு அதிபதி லாபத்திலே பரிவர்த்தனையாகி இருப்பது மிகச்சிறந்த யோகங்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். உங்க கம்பெனியில ஒரு மேலதிகாரி மாறப்போகிறார். உங்களுக்கு இது நாள் வரை சாதகமாக இல்லாமல் பாதகம் செய்து கொண்டிருந்த ஒருவர் மாறப்போகிறார்.
உங்களுக்கு சாதகமான ஒரு மேலதிகாரி வந்து சேரப்போகிறார். இதனால் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை உயரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசி ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு சிக்கல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி மாறப்போகிறார். நல்ல பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் இப்போ கிடைக்கும். ஒரு நேர்மையான ஒருவருடைய தொடர்பினால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நல்ல நேரம். அதே மாதிரி கால்கள் பாதிக்கப்பட்டவர்கள் செயற்கை கால் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடியவர்கள், அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், தடைப்பட்டவர்களுக்கு பல செயற்கை கால் உதவி கிடைக்கும். இதெல்லாம் நல்ல வாரமாக இருக்குது இந்த வாரம். உங்களுக்கு தொட்டன தொடங்கும் நல்ல வாரம் எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் மிக முக்கியமாக 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். அந்த பங்குனி உத்தரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் எங்கே திருக்கல்யாணம் நடக்கிறதோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் கடகராசிக்காரர்கள் அவசியம் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்திற்கு அபிஷேகத்திற்கு தேவையான பால், பன்னீர், தேன், என்னெல்லாம் விஷயங்கள் உண்டோ அந்த இளநீர் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்து திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கும். நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் உழைப்புல தயங்கியவர்களை வாழ்க்கையில் உயரக்கூடிய உன்னதமான எண்ணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இது நல்லதொரு வாரமாக அமைகிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்து அதிபதியோடு அட்டமத்திலே கூடியிருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொந்தரவு இருக்கிறதாங்கிட்ட நிறையவே தொந்தரவுகள் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி திசை நடக்கக்கூடியவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், சந்தேகம் இல்லை. ஆனால் மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்களே ஒரு அழகு நிலையம் நடத்துறீங்க, ஒரு ஹேர் டிசைன் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சலூன்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம். சலூன் நடத்துறீங்க, அடுத்த கட்ட முன்னேற்றம். பியூட்டி பார்லர் நடத்துறீங்க, அடுத்த கட்ட முன்னேற்றம். ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்துகிட்டு இருக்கீங்க, அடுத்த கட்ட முன்னேற்றம். எப்படி என்று முன்னேற்றத்தை நோக்கி சிம்மராசிக்காரர்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பிரஷர் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த கட்டத்தில் முன்னேற போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த பிரஷர் வருது. சிம்மராசியை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தங்களுடைய செயல்பாடுகளில் கவனமா இருக்கணும். உங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் காத்திருக்கும். லஞ்ச லாவணிய வழக்குகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் சிம்மராசி அதிகாரிகளுக்கு உண்டுங்கிறதுனால அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். லாபத்திலே செவ்வாய் இருப்பது சகோதரனால் நன்மை கிடைக்கும். அந்த லாபத்திற்கு ஒரு செவ்வாய் இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பூர்வீக சொத்துக்கள் இப்ப கிடைக்க போறது. பழைய சொத்துக்களை விட்டு புது சொத்துக்கள் வாங்க போறீங்க, அந்த யோகமும் இருக்கு. அதே நேரத்தில் புதன் பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது நீங்க எக்காரணம் கொண்டும் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. திருமணத்திற்கு வரன் பார்க்கிற போது ரொம்ப நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போறது. ஃபினான்ஷியலா நல்லா இருக்க போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே சிலர் புதிய வேலை மாற்றம் செய்யக்கூடிய நல்ல அமைப்புகளும் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வரும். தன வருமானம் கூடும். நல்ல வாரமாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்கள் இயன்றால் இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைகளிலே கலந்து கொள்வது நல்லது. இன்னும் சிம்மராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கழுகுமலை அருகில் இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஆதிபராசக்தி கோயில் அற்புதமான பலன் தரும் கோயிலாக சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த பழங்கோட்டை ஆதிபராசக்தி கோயிலில் வருகிற 10ஆம் தேதி வருஷாபிஷேகம் சண்டி ஹோமம் என்றே உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த ஹோமத்திற்கு அம்பாளுக்கு தேவையான ஆதிபராசக்திக்கு அணிவிக்க வேண்டிய புடவை, அந்த ஹோமத்திலே போட வேண்டிய புடவைகள், இதையெல்லாம் வாங்கி கொடுத்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தி சனியினாலே ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். இந்த ஹோமத்தில் புடவையை போடுவாங்க, நல்ல பட்டு புடவைகள் கூட அதில் போடுவாங்க. நீண்ட காலமாக நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். சிலருக்கு தொழில் ரொம்ப பிரகாசிக்காமல் இருக்கும், அவங்கெல்லாம் அந்த
ஹோமத்தில் அந்த புடவைகளை போடும்போது தொழில் பிரகாசிக்கும். அதே போல நீண்ட காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஆகவே தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அந்த சண்டிகோமம் நடக்கிற போது சண்டிகோமத்திற்கு தேவையான புடவைகள், அம்பாளுக்கு அணிவிக்க வேண்டிய புடவைகள் வாங்கி கொடுப்பது மிகுந்த வெற்றியை தரும். சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் வளம் பெருக அந்த தெய்வ வழிபாடு உதவ போகிறது. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே பழனி தண்டாயுதபாணியை வழிபடுவதை விட்டுவிடக்கூடாது. பழனி முருகனை வழிபடணும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்குள் நுழைந்து விட்டார். முருகப்பெருமான் அருளினாலே தொட்ட காரியங்கள் உங்களுக்கு தொடங்கும். கன்னிராசி அன்பர்கள் தெய்வீக காரியங்களிலே இந்த வாரம் ஈடுபாட்டு காட்டுவீர்கள். நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் தெய்வீக காரியங்களை. நீங்க ஒரு ஸ்டெப் தெய்வத்தை நோக்கி முன்வைக்கிற போது தெய்வம் 2 ஸ்டெப் உங்களை நோக்கி முன்னோக்கி வரும். அப்ப நீங்க தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அத்தனை நல்காரியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையை பெற்று தரும். 5க்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ராசியாக இந்த வாரம் கன்னிராசி அமைகிறது. கூடவே சனியோட சுக்கிரன் இருக்கார். இன்னும் சில குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருக்கும். அந்த குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் நல்ல செய்தியை குடும்பத்திலே கைவர பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் குறித்து நல்ல செய்தி வந்து சேரும். கன்னிராசியை குரு பார்ப்பது ஒரு நன்மை. 5க்குடையவர் 7லே அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். சுக்கிரனோடு சேர்ந்து உங்களை பார்க்கிற அதிர்ஷ்டம். நல்ல பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ காரியங்கள் உங்கள் குடும்பத்தை முன்னின்று காப்பாற்றும். எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறீங்களோ, என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, அந்த தெய்வங்கள் உங்களை முன்னின்று காப்பாற்றக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. தெய்வ திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். எந்த கோயிலுக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு இயன்றதை செய்யுங்கள். குறிப்பாக பழனி முருகனை வழிபாடு செய்யுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பொழுது ஏற்படும். வியாபாரத்திலே வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரத்தில் 6, 8ற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பரிவர்த்தனை உங்களுக்கு ஒரு யோகம் தரும். திடீரென்று வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அதே போல மிகச்சிறந்த யோகம் 6, 8க்குரிய பரிவர்த்தனை சொல்கிற போது ரோகஸ்தானாதிபதியும் அதே மாதிரி கண்டத்தை தரக்கூடிய ஸ்தானாதிபதியும், அதாவது குரு சுக்கிரன், அட்டமத்திற்குரியவன் சுக்கிரன், 6ஆம் இடத்திற்குரியவன் குரு, இவர்களுடைய பரிவர்த்தனை என்பது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு மருத்துவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. புதுசாக நோயாளிகள் கிடைக்கிறது. புதிய நோயாளிகள் கிடைப்பவர்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். நல்ல மருத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் மருத்துவர்களுக்கு இன்னும் அதிக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கற்றுக்கொள்ளும் யோகங்கிறத விட சரியான வார்த்தை எக்ஸ்பீரியன்ஸை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது. உங்களுக்கு கைராசி மருத்துவர்கள் பேர் கிடைக்கும். இன்னொரு புறம் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், அட்டமாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்திலே உட்கார்ந்து சனி பகவானோடு சேர்ந்திருப்போம் திடீரென்று வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவங்க, ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, இன்டீரியர் டிசைனிங் பண்றவங்க, கிராபிக்ஸ் படித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். வண்டி வாகனங்களில் செல்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமா போயிட்டு வருதுங்கிறது துளாராசிக்கு நல்லது. உங்களுடைய அறிவும் ஆற்றலும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். உங்களால் உங்கள் தந்தைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைப்பதும், உங்கள் தந்தையால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைப்பதும், நல்ல குடும்ப வருமானம் பெருகுவதும், தெய்வ அனுக்கிரகம் கிடைப்பதும் பொழுது உண்டு. நல்ல வரன் திருமணத்திற்கு தேடி வரக்கூடிய காலமாக இருப்பதனால் இந்த வாரம் மிகச்சிறந்த யோகமான வாரம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திலே புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற போது பிசினஸ்ல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்று சொன்னாலும், புதிய கான்டாக்ட், புதுசாக சிலரோட பிசினஸ் ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிற போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். துளாராசிக்காரர்களுடைய போல்ட்னஸ் தான் துளாராசிக்காரர்களை காப்பாற்றும்.
அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயந்து இருந்தால் வாழ்க்கையில் ரொம்ப கீழடங்கி விடுவீங்க. இந்த காலகட்டத்தில் தைரியமான உங்கள் செயல்பாடுகள் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன், நெல்லை காந்திமதி அம்மன், நெல்லையப்பர், இவர்களை வழிபடலாம். வழிபடும்போது நன்மைகள் ரொம்ப பெருகும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூச நட்சத்திரத்தில் துவங்கி சந்திர பகவான் உங்களுடைய 12வது ஸ்தானமான துலாம் வரைக்கும் பயணம் பண்றார். அப்படிக்கோ சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் அவருடைய பயணம் இருக்கு. நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு பேசுறேன். ஒன்று, நீங்க படிக்கிறதுக்காகவோ பிசினஸுக்காகவோ இல்லைன்னா உங்களுடைய வேலைக்காகவோ வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. அந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு பிரகாசமாக கூடி வரும். 2வது விஷயம், பூர்வீக சொத்துக்கள் எனக்கு கிடைக்கலங்க, சரியான முறையில் எனக்கு கிடைக்கல, எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக போகுது. திருமண உறவுல சிலர் காதலித்த பெண்ணை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. சிலர் கடைசி நேரத்திலே திருமண பந்தத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள், பெற்றோருடைய கட்டாயத்திற்காக ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நோக்கி செல்லக்கூடியவர்கள், இல்லை நான் காதலித்தவரையே திருமணம் செய்வேன் என்று மனம் மாறி அப்படி திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனதிற்கு பிடித்தவரை மனம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமும் இப்பொழுது அமைந்திருக்கிறது. திடீரென்று பதவிகள் கிடைப்பதும், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அங்கு நல்ல பதவிகள் கிடைப்பதும் ஒரு யோகமாக அமைகிறது. நல்ல புத்திர பாக்கியம் அமையும். அதில் ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் அமைதியில் இருந்த தடைகள் விலகும். நல்ல புத்திரபாக்கியம் அமையும். நல்ல யோகங்கள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் நல்ல பொருளாதார உயர்வை பார்க்க போறீங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி உட்கார்ந்து அதிர்ஷ்டத்தை தருகிறது. பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகிறது. நல்ல பொருளாதார உயர்வு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காணப்படுவதனால் இது நல்ல யோகமான வாரம். 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். 5க்குரியவன் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பது ஒரு யோகம். ஆகவே நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த நல்ல வாரமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது அமைகிறது. உங்களுக்கு இன்னும் மென்மேலும் யோகங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம் யோகமான வாரம். 5க்குடைய செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு செல்வது ஒரு அதிர்ஷ்டம். செயற்கை முறையிலே கருத்தரித்தலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, நான் செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு போயிருக்கேன், ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி நான் போயிட்டேன் அப்படின்னு செயற்கை முறை கருத்தரித்தலை நாடக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதே மாதிரி தத்து குழந்தை பாக்கியமும் சிலருக்கு இந்த வாரம் அமையும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் சில தடைகள் தென்படுகிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள், இல்லாட்டி ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முருகப்பெருமானை இந்த வாரம் வழிபடுவது, செவ்வரளி பூ மாலை அவருக்கு போடணும். இந்த செவ்வரளி மாலை போட்டு முருகனை வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கும். அப்படி தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். 4ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என்ற 4 கிரகங்கள் கூடியிருப்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். இது செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், உங்களுடைய வாக்கிற்கு ஒரு மதிப்பு இருக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிக்கும். அந்த யோகங்கள் இப்பொழுது உண்டு. புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு இது பொன்னான வாரம். நல்ல புதிய வேலை வாய்ப்பு கைகூடி வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் பிசினஸ்ல கைகூட போறது, நல்ல லாபம் வரப்போறது, நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கூடி வருவதால் இது நல்ல வாரம். உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஏமாற்றுக்காரராக, உங்களுக்கு சிக்கல் தரக்கூடியவராக, வக்கர மனம் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், புதியவர்களிடம் பழகுகிற போது கொஞ்சம் கவனமாக பழகி கொள்வதும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆன்லைன் கம்யூனிகேஷன், ஒரு ஆன்லைன் மோசடியில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்போ,
பண இழப்பு வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரிக்கல் நரசிம்மர். பரிக்கல் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் உங்களை காப்பாற்றும். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த யோகம். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாயோடு சந்திர பகவானும் கூடி முதல் நாள் இருப்பதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறது. 3ஆம் இடத்திலே சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மகர லக்னம் மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வை உங்களை நோக்கி இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தினால் நல்ல பொருளாதார உயர்வு ஏற்பட போகிறது. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனையிடையே இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் இல்லைங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சுய ஜாதகத்தை பாருங்க, அதில் அனுமதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வாக்கு தவறி போகும் என்று இருக்கிறது. ஆகவே வாக்கு கொடுப்பதிலே கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பற்கள், தாடைகள், முகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் காட்டுறதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக மகர ராசியை சேர்ந்த கலைஞர்கள், விஐபிஸ், இவங்க எல்லாமே தங்களுடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும். பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழலும் உண்டு. குரு பகவானுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயர்வடை வைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சென்னை பாடி திருவலிதாயம் கோயில். அந்த குரு பகவானை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக அமைந்திருப்பது ஒரு யோகம். அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி சனியோடு சேர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த காலகட்டத்திலே பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரப்போகிறது. ஏற்கனவே இருந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் விலகப் போகிறது. நிறைய பொருள் வரவு, நல்ல காசு பணம் வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. சில பேர் இப்பொழுது புதிய கடன் வாங்குவார்கள். நான் புதுசாக வீடு கட்ட போகிறேன், என் தொழிலை முன்னேற்ற போகிறேன் அப்படின்னு கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி நீங்கள் வாங்கலாம், இப்போ அது சரிதான். ஆனால் அளவாக கடன் வாங்கி கொள்ளுங்கள், அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 2இல் ராகுவும் 8இல் இருக்கக்கூடிய கேதுவும் சிலருக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேக் பெயின் போன்ற ப்ராப்ளங்கள் இதை கொடுக்கலாம்ங்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ உடல் நலத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். அது கொஞ்சம் உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தனம் பெருகும், கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்பப்போது சின்ன சின்ன ஊழல்கள் குடும்பத்திலே விட்டு போகும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் ஒரு மிகச்சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியனார். சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகள் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லது ஒரு வாரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார், லாபாதிபதியான சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வுகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. ராசிக்கு 5 சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்து வாரத்தை துவங்குவது மிகப்பெரிய யோகம். உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் கூடி 5ஆம் இடத்திலே அமர்ந்து வாரம் துவங்குவதனால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரப்போகிறது. திருமணத்திற்கு நல்ல வரன் கைகூடி வரப்போகிறது. பொருளாதார உயர்வை நீங்கள் எட்டக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. வேலையில் ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு வேலையை விட்டு உங்களை போக சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். வேற ஒரு வேலை அமையும்.
புதிய வேலையை நோக்கி நீங்கள் தேடக்கூடியவர்களுக்கு இது யோகமான வாரமாக உங்களுக்கு அமைகிறது. லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும், அது மிக முக்கியம் இப்பொழுது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருவர் இந்த வாரம் விலகி போகலாம், உங்கள் பிஸ்னஸை விட்டு அவர் விலகி போகலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உண்டு. இல்லாவிட்டால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கணும், படிப்பில் வெற்றி பெறணும், அப்படிங்கெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை தருகின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மன். அவளை வழிபடுங்க, அந்த கோயிலுக்கு செல்லுங்க. அந்த கோயிலுக்கு சென்று அந்த அம்மனை வழிபட்டு மாலை சாற்றி வழிபட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையினை பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா?